வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான். பட் என்னோட பிரச்சனை வேறு மாதிரி. ஏன் மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. சரி சரி சார். அண்ணே ஓகே சார். அண்ணே சரியான இது. என் பேர் வரும்போது ஹலோ, உன்னை மட்டும் தனியாக கூட முடியும். போய் உட்காரியா? இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல உட்காரியாண்ணா? மிஸ்டர் குஞ்சித பாதாம், மிஸ்டர் குஞ்சித பாதாம், குஞ்சித பாதாம். ஹலோ, யாருங்க இங்கே குஞ்சித பாதாம்? இதான் என் பேர் தான் என்னோட பிரச்சனை. இவன் பீட்ரு என்னோட ஃப்ரெண்டு. பிரச்சனைனா இவங்கிட்ட தான் வருவேன் சின்ன வயசுலேருந்தே. மச்சான், உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாற்ற நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான், உன் பேரை மாற்ற தானே அது கரெக்டாக இருக்கும். மச்சான், உன் பேரை மாற்றுறதை தவிர வேறு வழியே இல்லைடா. பேரை மாற்றாம போ. தயவு செஞ்சு என் கடை பக்கம் மட்டும் வராதரா. பீட்டர். அண்ணா, டீயா காஃபியா? பூஸ்ட். என்னங்க சார்? இல்லை, அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அயல் நாட்டு அதிபர். இவர் அப்படியே விருந்தோம்பல் பண்ணுறாரு. போட்டோன்னா தூங்கி எழுந்திரிச்சா கண்ணு முன்னாடி நிற்கிற ஃபிகரை பார்க்கறதுக்கு 2 தெரு சைக்கிளை மிதிச்சுட்டு வந்துக்கிறான். இவனுக்கு டீயா காஃபியா பின்னாயில் வாங்கி ஊற்று. இதான் வச்சா நக்கலா? அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிற உனக்கு என்னடா தெரியும் லவ்வை பற்றி? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி என்ன சார் உங்கள் ப்ரொசீஜரு? குட் கொஸ்டின். வெளில வா சொல்கிறேன். வா. அவ இப்போ இங்கே வருவா. அதான் ப்ரொசீஜரா? வந்து என்ன பாப்பா பாரு. நேற்று எங்கள் அப்பனை கூட தான் பார்த்தா. எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனால் உன் பேர் மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு. நான் வேணும்னா ஒரு 2 நாள் யோசிச்சு சொல்லவா? மா, என்னம்மா சுசீலாக்கா வீடு காலியா இருக்கு? அவங்க நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்களேடா. உனக்கு தெரியாதா? பாவி, ஒரு பொண்ணை ஊரை விட்டே ஓட வச்சிட்டியாடா. இதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்டிருப்பாளோ இருக்கும். லாரி பிடிக்கணும், சாமான்லாம் பேக் பண்ணணும், அதுக்கு 2 நாள் ஆகும்ல. ஹாய் குஞ்சு, இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. சார், 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் பேரை முழுசா கூப்பிடுங்கன்னு. ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இதுல என்ன இருக்கு? இந்த பேர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாயார கூப்பிட முடியா இருக்கு. சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யோ, யார் லூசு? நீ இந்த கம்பெனியோட சாதாரண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். பிளடி வாட்ச் யுவர் வேர்ட். சார், இப்போ என்ன சார் தப்பா கேட்டேன்? என் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு கேட்குறது தப்பா? இப்போ பாலகிருஷ்ணன் பாலுன்னு கூப்பிடுறேன், கிருஷ்ணமூர்த்தியை கிட்டுன்னு கூப்பிடுறேன். எனக்கு எப்படி கூப்பிட்ட வசதியா இருக்கோ அப்படி கூப்பிடுறேன். உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? நீ இப்போ வேலையை விட்டு போயிடு. உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இங்கே இரு. என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்லாம் இங்கே பட்டிமன்றம் போட முடியாது. எனக்கு வேலை இருக்கு. போட்டு இப்படி அடிக்கிறது அப்படி என்ன சொல்லிட்டு அவன்? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை அப்படித்தானே கூப்பிடுறாங்க. அதுக்காக எல்லாரும் போய் அடிச்சிருவியா? 5 வருடம் அப்படியே புதைஞ்சிருக்கு. உன்னை கேட்கறது காலையில நினைச்சிட்டு இருக்கியா? மச்சான், நான் பேரை மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா. இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. சிவராஜ் சித்த வைத்தியசாலை தெரியுமா உனக்கு? டேய், அதுக்கு பக்கத்துலடா. பெயரியல் பேராசான் நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் கல்வி குணசேகர் ராஜா. பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம், ஆதாரம். உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம்
30ஆம் தேதி குங்ஃபு கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதான் தம்பி, உங்க பேரு கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனா இதுக்கு மாத்து ரெமெடி ஒன்று இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்க போட்டீங்கன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். இப்ப படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்த மாசமே நீங்க கனடா போறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் மேலே பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார். சூப்பர்ல. டோக்கன் நம்பர் 7 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாற்ற வருதுங்க இதுங்க? இல்லை சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார். சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. தாத்தா, நீலாம் பேரை மாற்றி என்ன பண்ண போற? 4 பேரன். உனக்குலாம் பேரை மாற்றி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, என்னை கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். என்னமோ ஒன்னாயிட்டீங்க. சார், உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. புரியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி. முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான். எங்க முழுசா கூப்பிடுறானுங்க, சுருக்கி பாவாடைன்னு கூப்பிடுறாங்க. என் தொழிலோ கேட்ரிங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்கே வை, பாவாடை இங்கே வந்து தூக்கு அப்படின்றானுங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? பாவாடையாச்சே. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, எங்க உங்க பேரை மாத்தீங்களேன் அப்படின்னு. மாத்திரமே அதிர்ஷ்டமான பேரை மாத்திக்கலாமேன்னு இங்கே வந்தேன். சூப்பர் சார். உங்க பேர் சொல்லவே இல்லையா? குஞ்சிதப்பா. ஐயோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. இதை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும். சார், எனக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்க நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு. தம்பிக்கு வயசு என்ன? 27ங்க. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க. தம்பி, படிச்சிருக்கீங்களா? காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி கண்ட தேவாங்கலாம் கலாய்கிறது தான் சார் பெரிய மாற்ற வந்தோம். நீங்கள் என்ன சொல்லலையே? இல்லை சார், கலாச்ச தேவாங்க சொன்னேன். சார், நீங்கள் வைக்க போகிற பேரில் இமீடியட்டாக பெரிய ஆயிடும் சார். இம்மிடியட்டா பெரிய ஆளா? ஆமாம் சார். வச்சிடலாம். குஞ்சிதகாந்த். சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்கிறீங்க? சார், எனக்கு லேட்டஸ்டா ஸ்டைலிஷா இஷ்ல முடிகிற மாதிரி பேர் வேணும் சார். எப்படி? ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், அந்த ரேஞ்சில். சுரேஷ், எஸ், குஞ்சேஷ். ஐயோ சார், எனக்கு அந்த இதுவே வேணாம் சார். எது இஷ்யே வேணாமா? அது வேணும் சார். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேணாம் சார். அது வேணாம். அப்படின்னா உங்க ஜாதக டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 23/5/1985 சார். இதை பார்க்குறேன். இருங்க, கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். மச்சான், ஓப்பன் பண்ணணும். பேர் மீட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றானோ? கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா. முடிச்சிட்டா தம்பி. நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வையி, சுக்கரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி நிப்பான். தேங்க்ஸ். என்ன சார், நேம் சேஞ்சா? என் தம்பி கூட ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தான். போன மாதம் தான் பேரை மாற்றினான். இப்போ யூஎஸில் இருக்கான். உங்களுக்கும் இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். பீட்டர் சொன்னபடி எல்லாத்தையும் மாற்றினேன். புது ஏரியா, ஹரிஷ், புது பேர், புது வேலை, கூட துணைக்கி அவன் கடையும் சேர்த்து. அண்ணா அப்படியே லெஃப்ட் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே ரைட்டில் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே யூ டர்ன் போடு. ஐயோ, என்னண்ணே பீட்டர் மேலே மண்ணு விழுந்துருக்கு? வாரி போட்டதே நீ தானே? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணேன். ஹரிஷ் தம்பி, கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா. ஐயோ, அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஆண்டி, நாளைக்கு கட்டிட்டா? நேரத்தில் வேலையை காமிக்குது சனியா. ஹரிஷ் தம்பி, பைக் ஸ்டார்ட் ஆகலை. பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர், நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது.
இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் ஏரியாடா. டேய் 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 புளி முட்டை, லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏறி கொன்னுறேன் உன்னைய. ஏய் இறங்கிப்படா. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் நான் அன்னைக்கு அவளை திரும்பவும் பார்த்தேன். தம்பி, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா? இன்னைக்கு ஒரு நாள் அங்கிள் உள்ள பாப்பா. டேய் அங்கிள் கூட வர மாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டா? பையன் அழுதா வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் பிள்ளையும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் உங்க அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் 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 கொஞ்சம் இல்லைங்க சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இனிமேல் தான் எல்லாம். யாராக இருந்தால் என்ன சார், ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்க மட்டும் தான் உள்ள விட சொல்லி ஆர்டர். ஓ, அங்கிள் நானும் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ப்ளீஸ் கெட் அவுட். ஹலோ சார். சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்கார். நல்லா படிக்கணும் என்ன? ஹாய்டா. ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க. நான் கூட 500 rupees கொடுத்தேன். ரோஸ் கலரில் சட்டை, என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ, இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, அப்போல்லாம் சொல்லாமல் அது எப்படா பிரச்சனைனா மட்டும் ஞாபகம் வருது? என்னடா இப்படி சொல்லிட்ட? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஓசியில் வாங்கி குடிக்கிறது. கரெக்ட். போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல. 2 பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிட்றா நீ. சரி, அந்த பெட்டர் மேட்ச் லைட்டே தான் வேணுமா? ஒரு பீர் தானே கூலிங்காக இருந்துச்சு. சரி சரி, நான் குடிச்சிடறேன். இவனை பட்டனை திங்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓப்பனரா மூஞ்ச பாரு, ஈமுக்களி மாதிரி. குடே இன்னமும் தெரிலடா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதையே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்ற. இது வேறடா. இப்போ கூட பாரு, ஒரு கூலிங் பேர் தான் இருந்துச்சு, அதுவும் எனக்கே கிடைச்சிருக்கு. அதுவா கிடைக்கல, நீயா புடுங்கி வச்சிருக்க. சரி, அவ பேர் என்ன? கீதா மிஸ். கீதா மிஸ்ஸா? பசங்க எல்லாருமே அவளை அப்படிதான்டா கூப்பிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா? டேய் டீச்சர்ரா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா? இல்லடா. உன் நம்பர் கொடுத்தியா? என்னடா? அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மயக்க நடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பரை வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிடா? உன் நம்பர் உன்னுரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோம். ஓனர், நீங்க போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏற்றிடுவோம். நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓனர். வண்டி பிரச்சனை ஆச்சு, நீ கூட்டு போனேன், இப்போதான் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டு போறேன். உனக்கேம்பா சிரமம்? இதுல என்ன ஓனர் சிரமம்? நான் இந்த பக்கம் போறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு.
போகிற வழி தானே விட்டுட்டு அப்பா போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாருங்க அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்பட்றான். யோ இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிருக்காரியா? நானும் போனியா? உங்கள் பையன் 5ல் 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி இருந்தால் இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சார் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், போக போக சரியாயிருவான் சார். சார் எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது சார், அதை நாங்கள் காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோ தான் சார் சொல்கிறது, குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க, அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அவங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க உங்கள் கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்கள். மேடம் நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையனோட சும்மா இருங்க சார், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றேன். நான் பாருங்க பண்ணி முட்டை. சாரி ஓனர், இந்த வயசுல நல்லா படிச்சா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க, அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை காட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், ஆம் ஐ ரைட்? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? இவ்வளோ கேட்குறேனே, ஏதாவது பதில் சொல்றானா பாருங்க சார். இது என் கார்டு, பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்கு. அவன் ஒழுங்கா படிக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எப்போ வேணா கூப்பிடலாம். மேடம் தம்பியை 4 நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு, அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க. ஓனர் என் நம்பர் என் உரிமை. தம்பி படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர், கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமே எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எஸ். ஹலோ கீதா மிஸ். இப்போ ஒரு வேலையாக வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில் தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. யாரா அவன் இந்த நேரத்தில்? ஹலோ. ஹாய், நான் தாங்க கீதா பேசுகிறேன். ஹலோ, இதான் உங்கள் நம்பரா? பயங்கர ஃபேன்சியாக இருக்குங்க. இல்லை, பக்கத்தில் இருக்கிற பிசிஓலேருந்து பேசுகிறேன். என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அண்ணா நகரில் இருக்கிற காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். ஓகேங்க, தேங்க்ஸ். பாய். பாய்ங்க. ஐயோ ஐ லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ சாரிங்க, நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை பரவாயில்ல, இப்போ தான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓ குட். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போகிறேன். லைஃப் விஷயம் தானே. அது அப்படியே கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இது என் லைஃப் பற்றி இல்லை, உங்கள் லைஃப் பற்றி.
கார்டன் டைரி மில்க் ரோஸ். நான் எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் டெவலப் பண்ணிக்க. அந்த பக்கமாக வந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான். அவள் வீட்டுக்கு போகிறதுக்காகவே அந்த பக்கம் போனேன். அம்மா சாரிண்ணா. கொய்யால. குளிக்கும் போது துணியை தோச்சு போட்டுட்டு குளியடி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்ல. நீ வீட்ல சும்மா தானே இருக்க, தோச்சு போடலாம்ல. இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கட்டிக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி, உனக்குன்னு ஒரு இழுச்சுவான் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான். இனிமையா பொறுக்க போறான். எப்பவோ பிறந்திருப்பான், என்ன தேடி வருவான் பாரு. ஹாய் அம்மா. அதுக்குள்ள வந்துட்டானா? ஆனந்த விகடன். உட்காருங்களேன். மா எவருமா? நான் சொன்னேன்ல எக்ஸாம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன்லம்மா. ஓ வணக்கம் ஆண்டி. டீ காஃபி ஏதாவது? காஃபி 2 minutes. என்னமோ தெரில, அந்த காஃபிக்கு அப்புறமா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ட்ரீமில் 2 பண்ணதுக்கு ட்ரீட். சியர்ஸ். சியர்ஸ் வேற. மச்சான், காதல்ங்கிறது கால் டாக்ஸி மாதிரி சொன்னாதான்டா வரும். நீ வந்து ஒரு புடவை கட்டிட்டு வந்தா பாரு. ஐயோ, அப்படியே தங்க செல்ல மாதிரி இருந்தாடா. நீ சரக்கு வாங்கி கொடுத்தங்கிறதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? நேற்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தனே. ஆமாம், ஒரு பெரிய பிசி ஸ்ரீராம். செம்மையாக இருக்கா மச்சான். இந்த முகரையை பார்ப்போம். என்னடா கீதா MW மினரல் வாட்டர் போடுறவளா? மை ஒய்ஃப். கிழிக்குது மை ஒய்ஃபு. இன்னும் சொல்லவே இல்லை மை ஒய்ஃபா. நான் சொல்கிறேன். ஏய் விளையாடாத மச்சான். சீரியஸாக தான் பண்ணுறேன். ஏய் செய் குடு. ஏய் குடு. ஏய் வீட்டு சும்மாடா வேணாடா. ஏய் சொன்னா கேளுடா. ஏய் குடு. கால் போயிருச்சுடா. போயிட்டு போகுது. டக்குன்னு கேட்டால் தப்பாக நினச்சிக்குவா மச்சான். இப்படியே கூட சுற்றிட்டு ஹெல்ப் பண்ணிட்டேரு. ஒரு நாள் பால் கோவா கொடுத்துட்டு பல்ல காட்டிட்டு போவா. திரும்ப கால் பண்ணுறாடா. ரிங்கு போயிருச்சுடா, என்னடா பண்ணுறது? கெட்ட வார்த்தையில் திட்டிடு. என்ன பேச சொல்லாம மாதிரி பண்ணுறான்? ஹலோ கீதா, கை தவறி கால் போயிருச்சுங்க. சாரி, நான் கீதா ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஓ கீதா இல்லைங்களா? அவள் உள்ள வேலையாக இருக்கா. என்ன வேலையாக இருக்காங்க? அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஹலோ. அவ வந்த உடனே கூப்பிட சொல்றேங்க. ஓகே. என்னடா மச்சான்? அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாண்டா. நினைச்சேன்டா. மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்கானு. இதுக்கு தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன். தேய்ச்சிட்டு சுத்த ஒருத்தன், தாலி கட்ட ஒருத்தனா? டேய் தம்பி, பையனை ஸ்கூலில் விட்டுருங்க. இல்லை ஓனர், நீங்களே விட்டுருங்க. இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் தான் கூப்பிட்டு போவேன், அடம்பிடிப்பேன். உட்காருமா. நம்மளுக்குன்னே பிறந்த ஓனர். நேற்று நைட் 2-3 வாட்டி ஃபோன் பண்ண, எடுக்கவே இல்லை. இல்லை, நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன். மொபைல் வேறு சைலண்டில் இருந்ததா கவனிக்கல. ஸோ அடுத்தது என்ன? நேராக தம்தம் பிரியாணி தானே? இல்லைங்க, ஆஃபீஸில் வேலை இருக்குது. நேராக ஆஃபீஸ் தான். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேங்க. ஓகே. நேற்று நடந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்காம போகிறீங்களே? எந்த விஷயத்தை பற்றி? நேற்று என் ஃப்ரெண்ட் ஃபோனில் சொன்னாலே அந்த விஷயம். ஆமாம், மறந்துட்டேங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அம்மா வீட்டு சொந்தம். 2-3 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. பையன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறான். யூஎஸ் போகிற பிளானும் இருக்கான். டிஸ்டர்பாக இருக்குமே என்ன ஃபோனை கூட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப நேரம் பேசிட்டோம். நானும் மனசு விட்டு எல்லாமே சொல்லிட்டேன். ஓ. என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டீங்களா? இல்லை, எனக்கு டைம் ஆகுது, நான் அப்படியே கிளம்புறேண்ணே.
ம் ஓகே. சரி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் என் லவ்வை சொன்னேன். உங்க லவ்வா? ஆமாம், உங்கள் லவ்வை. நம்ம லவ்வை பற்றி. லைஃப்பில் எதுவுமே சரியாக நடக்காத லூசர்னா நடந்த 2 நல்ல விஷயம். ஒன்று என் அம்மா, இன்னொன்று கீதா. இருக்கிற ஒரு வாழ்க்கையை கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுலேயும் பிரச்சனை வந்தது, ஒரு ஃபோன் கால் மூலமாக. ஹலோ. ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். மிஸ்டர் குஞ்சித பதம் இருக்காரா? நீங்கள்? நாங்கள் ரெமிமாலேருந்து பேசுகிறோம். மிஸ்டர் குஞ்சித பதம்? சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் தேட்டர் வந்திருந்தப்போ ஒரு கூப்பன் ஃபில் பண்ணி போட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கு. ப்ரைஸா? என்ன ப்ரைஸுங்க? 42 இன்ச் LED டிவி சார். வர சண்டே ப்ரெசன்டேஷன் இருக்குது சார், மறக்காமல் வந்துருங்க. வரும்போது ஐடி ப்ரூஃபும் கவுண்டர் ஃபைலும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேங்க. இப்போ என்ன தானா வந்த தமன்னாவை தலையில் திட்டு அனுப்ப போறியா? இல்லைடா, இப்போ தான் எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாமல்? என்ன தேவையில்லாமல்? கையில் இருக்க ஒரு சீட்டை கொடுத்துட்டு டிவி வாங்கிட்டு வர போகிறோம். இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுக்கு இல்லைடா, இப்போ தான் எல்லாரோட நீ எதுவும் சொல்லாத. நாளைக்கு நம்ம 2 பேரும் போகிறோம், டிவியை வாங்குறோம். Warm welcome to one and all who have joined us. 2000 ரூபாய்க்கு ரிமோட் தான் கிடைக்கும். நீ லூஸ் மாதிரி பேசாத. சரி, உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். எனக்கு வேணும். கூடவே வேறனா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு 2000 ரூபாய் கேட்குறேன்டா டிவியை. அதுக்கு வசந்தனுக்கு வாசல். ஐயோ, வர்றது கீதா ஃப்ரெண்டுடா. மச்சான், நான் எதிர்பார்த்த பெட்டர் மாஸ் லைட் தான்டா. என்னை பற்றி சொல்லி லைட்டை பற்ற வச்சுக்கிறா. எங்கெங்க? இல்லை, LED டிவி ப்ரைஸ் விழுந்திருக்கு, அதை வாங்கிட்டு போகலாமேன்னு. உங்களுக்கா? எங்களுக்கு. எங்க ஃபைல் கூட? இல்லை, என் நண்பனுக்கு. பேர் என்ன? குஞ்சித பதம். இவர் தானா அது? நாங்க யாரோ வயசானவருக்கு தான் லக் அடிச்சிச்சுன்னு நினச்சி கலாய்ச்சி பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்றாரு? அவரு டெஃப் அண்ட் டம். வாய் பேச வராது, காதும் கேட்காது. ஐம் சோ சாரி. உட்காருங்க அவரை. டோன்ட் ஸ்ட்ரெயின் யா. ஐடி இருக்கா? சாரிங்க, இவன் இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்கான். அதுக்கு எதுக்கு ஐடின்னு அவன் எடுக்கலைங்க. ஓ, கவுண்டர் ஃபைல் இருக்கா? ஓகே, உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டீங்க, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? ஆண்டவரோட கிருபையை பாத்தீங்களா? கர்த்தரே. வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனா டிவி மட்டும் 42 இன்ச்சஸ். எல்லாம் விதி. இப்போ என்ன சொல்றாரு? என் சிஸ்டர் எதுக்குடா சிரமப்படுத்துற, நாமளே போய் வாங்கிக்கலாமேங்கிறாருங்க. ஐயோ, இதுல என்ன? ஐயோ, நான் பார்த்துக்கிறேங்க. மச்சான், செம்மையா இருக்குல்லடா. உன் கையால பண்ணாதான்டா. என் கையால் கொலை பண்ணுற செத்துரு. இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்க நீ? சிரிச்சா ஸ்ரீசந்த் மாதிரி இருப்ப தெரியுமா? அரஞ்ச ஹர்பஜன் சிங் மாதிரி இருப்பேன், பரவாயில்லையா? நாங்கள் விளையாட்டாக செஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு. அன்னைக்கு கீதா ஃப்ரெண்ட் பானுவோட கல்யாணம். இது வந்து பத்திரமா வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் பானுக்கு கிஃப்ட் ஆகும். என்ன மச்சான், வச்சிருவோமா? ஹாய் ராக்கி. ஏய், நீ பாட்டு கல்யாணத்துக்கு வந்தோமா கிஃப்ட் கொடுத்தோமான்னு சாதாரண மாதிரியாத. சரக்குக்கு சைட் டிஷ்ஷும் இங்கே தான் தேத்துறோம். அது ஹாய் ஹரிஷ். இந்த இவடா. ஹாய்யா. இதுக்கு நல்லா பார்த்து ஆயன்ற. ஹாய் என்னண்டா. ஓ, ஆனால் கொஞ்சம் ஆய மாதிரி தான் இருக்குல்ல. ஹாயா. அப்புறம் நெக்ஸ்ட் உங்க மேரேஜ் தானா? இவரை எங்கேயோ நீங்க தாங்க LED டிவி கிஃப்ட் கொடுத்தீங்க, அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களே. ஐயோ ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். பொண்ணுங்களே இப்படி தானே. ஆனா அன்னைக்கு ஏதோ ஒன்று. சலாம் அலைக்கும். சலாம். அப்துல் கலாம் பாய். வணக்கம். சாப்பிடுங்க. ஏய், என்னடா இலையெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறானுங்க. ஐயா. வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுமாராக தான் இருக்கீங்க. போட்டு தொலை. அவங்ககிட்டயே ஏன் போற? டேய் குஞ்சு. சார், நெஞ்சு பீஸ் வேணா இருக்கு, வைக்கட்டுமா? கொஞ்சம் விடு. தள்ளியா. ஏய் மச்சான், எந்திரா. எதுக்கு? என் பழைய மேனேஜர்ரா. யார் அந்த சிரிச்ச வாயனா? அவங்க நேரம் பைத்தியக்காரன். ஏய், அன்னைக்கு அவனை என்ன பண்ணணும் உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமிங் வந்திருக்கான் பாத்தியா? ஹாய் குஞ்சு. இவர் நம்ம ஃப்ரெண்டு சார். ஹலோ. ஹலோ. நான் ஃபோன் பேசல, ஹலோ அப்படின்னு. சரி சரி. வெரி டீசன்ட் கை சார். உங்கள்ட்ட ஏதோ பேசணும். பேசலாமே. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்கா? வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை, இவ்வளோ போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பான் மச்சான். அவளை பார்க்கவே முடியல, அவளை போய் பாரு பாருன்னு.
குஞ்சு நல்லா இல்லை இது. அவன் சொல்லுவான்னு சொன்னல, நீ இதெல்லாம் சொல்றேல, அவன் இப்போ என்ன சொல்றான்னு பாரு. ஏய் பிளான் மூக்கு வாய் அது இல்லடா, கொஞ்சம் கீழே வா. ஸ்டார்ட் த பேட் வேர்ட்ஸ். இந்த இடத்துல ஏதோ ஒன்று வரணுமே. அது இங்கே இருக்குது. கீதா வேற இருக்கா, பிரச்சனை ஆயிரும்டா. வாடா போலாம். எங்கடா ஓடுவீங்க? பிரியாணிடா. பிரியாணிடா முக்கியம், வாடா. நோடி 2 பேரும் பெரிய மாட்டானே. பின்னாடி வரணும். ஏன் நீ பாக்குறது? அன்னைக்கு நீங்க இன்னைக்கும் நாங்க தான். வலியாதரா வாடா, உன்னை பிடிக்காம. அதேதான் சேம் டீம். சார் கொஞ்சம் ஒத்துருக்கு சார். சார் அவன் ஓடிட்டே இருக்கான் சார். அட பாவி, ஓடுறதான் ஓடுற பொண்ணுங்க சைடு ஓட மாட்டியா? விட மாட்டேன்டா. தாப்பால் போட்டு போடா. சத்தத்தை கேட்டு கூட ஜென்ரேட்டர் ரூம் நினைச்சிட்டேன். இந்த பக்கம் போயிருப்பான். இந்த பக்கம் தான். ஐயோ அச்சிட்டாங்க மாதிரி பின்னாடியே வரானே. சந்துல நுழைஞ்சு சிந்து பாடுறியா? இதை வந்துடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஐ அச்சி பொறுக்கி ஐடியாடா. வா. ஏய் என்னடா பண்ற? அந்த கங்காரு நம்ம பின்னாடியே வரும் பாரு. கார்பரேட்டில் அடப்பு வந்த மாதிரி சிரிச்சினே இருப்பல்ல, இனி உன்னால சிரிக்கவே முடியாது. சாவு. ஜெய் கும்தல. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். குஞ்சுவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நீங்க அவசரப்படாதீங்க. குஞ்சுக்கு தான் கீழே எங்கேயா இருக்கணும். குஞ்சு தேடி வந்து பஞ்சு பஞ்சு ஆக்குறீங்களே. டேய் கிளம்பிடலாம்டா. அப்ப பிரியாணி பிரியாணிடா முக்கியம். பின்ன நிம்மடா இந்த மிளகாத்து முடியல. எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. டேய் இப்பதான் ஒரு பிரச்சனை முடிச்சோம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? அங்க என்ன குசு குசு? இல்ல உங்களை பத்தி அசிங்கமா பேசினோம். நீ இவரோட அழகை தானே? ஆமா ஆமா. பாஸ், இப்போ என்னோட புது பேர் என்ன தெரியுமா? கூகுள். கூகுளா? எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பேர் வைங்க. என்ன கூகுள்னு வச்சுட்டாரு. கேவலமா இருக்கு. பாஸ், என்ன இன்னும் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். என் பழைய பேரை சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பாவாளசாமி. ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப முக்கியம். உங்க புது பேர்? சலாம் அலைக்கும். பார்க்க இந்து மாதிரி இருக்காரு, முஸ்லீம் பேர் சொல்றாரு, மதம் மாதிரி இருப்பாரு. சலாம் அலைக்கும். டேய் உருடா, இதோட 35 தடவை கட்டி பிடிச்சாங்க. பிரியாணி ரெடியா? பிரியாணியா? அப்பா தப்பிச்சட்டா சாமி. பாஸ், அட ஐயையோ, அவர் புது பேரையும் கேட்க மறந்துட்டோம், பழைய பேரும் என்னன்னு தெரியலையே. அதனால இந்த பாவாடையை கிளிக்காம விட மாட்டா. சும்மாறா. கீழே போகிறோம், பைக் எடுக்கிறோம், கிளம்ப. டேய் தேவையில்லாமல் பேசி சொதப்பிறத கண்டுக்காம போயிட்டே. எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீங்க டெஃபெண்டர் தானே? ஆமாங்க. நீங்கள் கொடுத்தீங்கல்லங்க, அது அது பேர் என்னடா? அந்த டிவியை தாங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டான். ஆனால் காது கேட்காதுங்க. ஆமாங்க. இப்போ கூட டிவி பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு வராங்க. உங்களை மேக்கப் கொஞ்சம் கம்மியாக போட சொல்கிறாங்க. காட்டிக்கிட்டு ஒழுங்கா ஜட்டியை கழட்டிட்டு மூச்சா போ. பாஸ், குஞ்சித போதும் பாஸ். நில்லுங்க. அவருக்கு காது கேட்காதே. யார் சொன்னா? நல்லா காது கேக்குங்க. செத்த முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. யாரு? சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டவரா? கத்திரிப்பு கலர்ல கோடு போட்ட சட்டை. ஐயோ, அவர் பேர் ஹரிஷ். ஓ, பாஸோட புது பேர் ஹரிஷா? அவர் பழைய பேரு குஞ்சிதபாதம். எங்க எந்த குஞ்சிதபாதத்தை கேக்குறீங்க? நீ எந்த பத்தி பேசுற? அதே ஐயோ, குஞ்சிதபாதங்கிற பேரை ஹரிஷ்னு மாத்தி வச்சுட்டு புடிச்சிட்டு நடு ரோட்ல கிட்ட ரவுடித்தனம் பண்ணி என் பொண்டாட்டிய கிட்ட இருந்து பிடிச்சி இங்கே வேற அடி வாங்கி வச்ச அந்த திருட்டு பைய குஞ்சிதபாதத்தை பத்தி ஏன் பேசுற? மச்சான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமான், இளையராஜா, சூர்யான்னு பல பேரோட பழைய பேர் வேறடா. ஆனால் அவங்களாம் லைஃப்பில் சாதிச்சதுனால தான் அவங்களோட புது பேர் நின்றுச்சு. நானும் என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான். பழைய பேரையும் மறக்கடிக்கலாம், கீதாவையும் சமாதானப்படுத்தலாம். ஒரே கல்ல 2 மாங்கா. அதெல்லாம் சரி, நீ எதில்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? ஒரு டீனை
இது 6th படிக்கும்போது 100 மீட்டர்ஸில், இது 9th படிக்கும்போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ணுது, இது 12th படிக்கும்போது 1200 மீட்டர்ஸில் ஜெயிச்சது, இது காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கு சென்னையில் நடக்க போகிற மேரத்தானில் நான் ஓடி ஜெயிக்க போகிறேன் மச்சான். புது ஏரியாவில் கடை போட்டால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்குன்னு நினச்சியா? எனக்கும் இருக்குடா. நாங்கள்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். மச்சான், போன வாரம் வரைக்கும் நீ எல்லாம் தாண்டா ஓடி இருக்க. இப்போ நீ எடுத்திருக்க முடிவு இருக்கு பாரு. கரெக்டான முடிவுடா. நாளைக்கே என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்.